ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீமிங் ஆஃப் ஃப்ரீக்கிங் ஃபேரிடேல் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு, நீ இந்நேரம்லாம் அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, மணி என்னாச்சுன்னு பார்த்தியா, இது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப மோசமானவன் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறான், நீயும் தான் ரொம்ப மோசமானவன், என் ட்ரெஸ்ஸை விட அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு அதை கட்டி விட்டுறான். அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறா, நான் ஒன்றும் அங்கே போகல, நான் என்னோடய வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, என்ன உங்கள் வீட்டில் உன்னை மறுபடியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த டம்ப்ளிங் தான் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி, நம்ம அடுத்து எப்போ தூங்கலான்ற மாதிரி இவன் முட்டையாக கேட்டுடுறான். அதுக்கு வந்துட்டு அவள் வந்துட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஒரு மாதிரி ஷையாக கேட்குறா. அதுக்கு வந்துட்டு இவன் சொல்கிறா, நம்ம தான் ப்ளேஸ் மாற்றி தூங்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அதை தான் சொன்னீங்களான்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம், நான் வந்துட்டு உங்ககிட்ட சொன்னது உண்மைன்ற மாதிரி நான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும், நான் லோ கிளாஸ் எல்லா கிளாஸுமே ஈக்குவலாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உனக்கு நான் ப்ரூஃப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவனுமே அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. இவன் வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, என்னால் ஏன் இங்கேருந்து போகவே முடியல, எனக்கு மனசே கேட்கல, இன்னும் ஒரு தடவை மட்டும் அவன் இருன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இருந்துருவேனேன்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டுருக்கா. ஜென்ரலாக யாராவது நீட்டுக்காக ஆசைப்பட்டுட்டு இப்படி மிட் நைட்லேயே போவாங்களா, இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது, ஐயோ ரொம்ப எரிச்சல் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி அவனும் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்துட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதுமே அங்கே வந்துட்டு அந்த டம்ப்ளிங்கும் டாக்டர் பொண்ணுமே ஓவராக குடிச்சிட்டு ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினியோட ஸ்டெப் மாம் பார்த்துட்டு, நான் அவங்களுக்கு முன்னாடியே ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வா நீ வந்து உட்காரு அப்படின்ட்டு சொல்லவும் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட அப்பா எங்கே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு போல், அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. உடனே இந்த அம்மா ஓவராக தான் புகழுது, அவன் பார்க்க சாய் ஒன்று மாதிரி இருக்கானா, இவனை மட்டும் நான் முன்னாடியே பார்த்துருந்தேன், நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறேன், ஆமாம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா முன்னாடியே நிறையா பிரச்சனைங்க தீர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. இன்றைக்கி வந்துட்டு நான் உங்கள் அப்பா பற்றி பேச போகிறதில்ல, நான் உன்னை பற்றி தான் கேட்க போகிறேன், நீ உண்மையிலே எங்களை உன்னோட ஃபேமிலியாக பார்க்குறியா இல்லையான்ற மாதிரி ஹீரோயினி கேட்கவும், ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், சாரி நான் வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உடனே ஸ்டெப்மா வந்துட்டு, சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல் நம்ம வந்துட்டு ஒரே ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்து அந்த டம்ப்ளிங்கும் அந்த டாக்டர் பொண்ணும் வந்துட்டு மறுபடியும் உட்காந்து குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட, சாரிக்கா நான் வேணும்னே அப்படிலாம் பண்ணலை, அவன் இப்படி ஒரு திருடனாக இருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் தானே அவனை டேட் பண்ணேன், ஸோ என் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க ஸ்டெப் மாம் சொல்கிறா, டேட்லாம் தாராளமாக பண்ணுங்க, ஏன்னா அப்படி பண்ணாதான் நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த டாக்டர் பொண்ணு சொல்கிறா, நீங்கள் ஏன் என்னை துரத்தி விடுறதுலே இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போல்லாம் உங்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன், அது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களோட பொண்ணு சொல்கிறா, நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறா. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான், என் பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எழுந்திரிச்சு, இனிமேல் நீங்கள் என்னையும் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், நானும் உங்களை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ டம்ப்ளிங் இதெல்லாம் பார்த்துட்டு, ஐ ஹீரோயினி நம்ம பக்கம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிடறா. ஃபைனலி இவங்க இப்போல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த சீனில் வந்துட்டு ஹீரோயினி உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த ஹாங் கொடுத்த ஸ்டோரி புக்கை வச்சுட்டு. அப்போ அதில் வந்துட்டு சும்மா ஒரு லைனில் அவனோட லவ்வை ஃபீல் பண்ணி எழுதியிருப்பான். இதை எப்பறம் நான் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி உட்காந்துட்டு, சரி டீ குடிப்போன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கா. அப்போ அந்த டீவலுக்கு அந்த ஹீரோ கூட நடந்த இன்சிடெண்ட்லாம் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். அவன் சொல்லியிருப்பான்ல அந்த லென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, நீ இப்போ வந்துட்டு நீயும் ஒரு லவபிள் சைல்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகுது, ஃபேஸே ரெட்டாகிடுது. இன்னும் வந்துட்டு, இல்லை நம்ம இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, ஸ்டே ஸ்ட்ராங் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவள் ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ மார்னிங் ஆயிடுது. வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்க அப்பாவை தான் பார்க்க வரான். உள்ளே வந்து உங்களுக்கு தான் உடம்பு நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்களா, அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இங்கேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு ரிப்போர்ட்ஸ் வேணால் சொல்லலாம், ஆனால் நான் உண்மையிலே சிக்கில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் அந்த நர்ஸோட அட்டென்ஷனுக்காக தான் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு அப்பா கிட்டே இப்படி தான் பேசுவியாடா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஒரு 60 வயசில் ஒரு கிளவி ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு பள்ளியிலலாம் இருக்குது, ரொம்ப நாள் வாழ்வாங்க போல், நீங்கள் வேணால் அவங்கள வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல பொண்ணுங்க எல்லாருமே கல் மாதிரி,
உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியுமில்லன்ற மாதிரி ஹீரோவோட அம்மா பற்றி தப்பாக சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது, நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோட அப்பா சொல்கிறாரு, முதல் லவ்வபிளாக கைண்டாக தான் பேசுவாங்க, பார்க்குறம்போது லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் தோணும், பட் போக போக வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, இல்லாட்டினா உன்னை ஜட்டியோட வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்பும்போது அவனுக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அவங்க அம்மா காரில் ஏறி போகும்போது இவன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். யதார்த்தமாக அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதில் வந்து அவனோட நெயில் கட் ஆகி பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. அந்த நெயில் இன்னுமே வளராமல் அவன் கையில் அப்படியே இருக்குது. இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களோட பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் அம்மா வந்து சீட் பண்ணிட்டா, அவள் ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்க கூட போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவன் அதையும் நம்பாமல் எங்கள் அம்மா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்ருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அடுத்த சீனில் வந்துட்டு அந்த ஹாங் வந்து ஒரு லேடியை கூப்பிட்டு வரான். அதை வந்துட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ சொல்கிறான், இவங்க தான் வந்துட்டு நான் அந்த கிளப்பில் சேர்கிறதுக்கே காரணம், பட் இவங்களே இன்ன வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை, ஸோ என்னோடய இன்விடேஷன் வச்சு நான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், இவங்க தான் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கு ஹீரோயினையும் நைஸ் டு மீட் யூ மேம், வாங்க நான் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடமா சுற்றி காட்டுறா. ஃபைனலி வந்துட்டு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வரப்போகுது போல், ஸோ அதுக்கெலாம் டெக்கரேட் பண்ணி அதெல்லாம் டெக்கரேட் பண்ணனால லைட்டிங் செரிமனின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதில் ஹாங் அவங்க கூப்பிட்டு வந்த லேடி அப்புறம் ஃபியான்சிக்காரின்னு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த மேனேஜர் பையன் ஹீரோ போட்டு கலாச்சிட்ருக்கான். அது கரெக்டாக ஹீரோ வேறு வந்துடுறான்னா வந்துட்டு டேய் என்னடா சொன்ன அப்படின்னு பஸ் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் லைட்டை ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் லைட்டெல்லாம் போட்டு விட்றான். அது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதை வந்துட்டு ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணி அவளை ரசித்து பார்த்துட்ருக்கான். பின்னாடி அந்த ஹாங் ஹீரோவை போட்டு முறைச்சிட்ருக்கான். பக்கத்தில் அவள் ஃபியான்சிக்காரியும் அவனை போட்டு முறைச்சிட்ருக்கா. பட் இவன் அதெல்லாம் கண்டுக்கிறாம டக்குனு அங்கே 14 குக்கி ஒன்று இருக்குது, அந்த குக்கியை எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் என்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் வந்துட்டு நீங்கள் பாப்புலர் தான், பட் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு. அதை வந்து அந்த மேனேஜர் பிடிங்கி எல்லாருக்கும் முன்னாடி சவுண்டாக படித்து காமிச்சிடுறான். அப்போ வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி சொல்கிறாங்க, அது என்னமோ உண்மை தானே, அதான் ஆல்ரெடி நிச்சயமாகிடுச்சுல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜர் பேசுகிறான், இது எனக்காக செய்யப்பட்ட குக்கி, உங்களை யார் எடுக்க சொன்னான், இது என்னோடது அப்படின்னு கத்திட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு அதை பிடுங்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவன் மறுபடியும் கத்திகிட்டே இருக்கான், அது என்னோடது, நீங்கள் எப்படி எடுக்கலான்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த செரமனிலாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த ஃபியான்சிக்காரி உட்காந்துட்டு ஹீரோயினவே பார்த்து முறைச்சிட்ருக்கா. இவளை என்ன பண்ணாதான் இவள் அடங்குவா, இவளை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு தடவை ஹீரோயின் மின்ட் சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளை போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருந்தால அந்த பொண்ணு தான் இப்போ வந்துட்டுருக்கான். அந்த பொண்ணு பேர் ரீனா. இவள் வந்தது வராதம்மா ஹீரோயினியை பற்றி அவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா அந்த ஃபியான்சிக்காரி. உடனே வந்துட்டு அவள் சொல்கிறா, நீங்கள் இன்னுமா அவளை துரத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணுறது பாவமாச்சு அப்படின்னு இவள் ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறா. அதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடெல்லாம் இருக்காதீங்க, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூப்பிட்றான். ஹீரோயினி என்ன வேணுன்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு அவள் சொல்கிறா, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் எப்படி வேலை பார்க்குறேன்ற மாதிரி கேட்கவும், நான் எந்த தப்பும் பண்ணலை, ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு இவள் வந்து டீயை எடுத்து அது கீழே ஊற்றி விட்டுட்டு இதை தொட அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வேறு வழி இல்லாமல் மாப்பை எடுத்துகிட்டு வந்து தொடச்சிட்ருக்கா. அப்படி துடைக்கும் போது இவள் வந்துட்டு சொல்கிறா, நீ எல்லாம் இந்த வேலைக்கு தான் கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீயை ஊற்றிடுறா. ஹீரோயினி அதையுமே பொறுத்து போயிட்டு அகெயின் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்துட்டு அந்த ரீனா பொண்ணு சொல்கிறா, உன் ரேஞ்ச் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, உன் ரேஞ்ச் எங்கே, அந்த ஹாங்கும் ஹீரோவோட ரேஞ்சு எங்கே, நீ எல்லாம் கனவு காண்டதும் போது ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறா. பார்த்து அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் சேர்த்து விட்றா. உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து பொறுத்து போவா, பட் போக போக அவளால் முடியல. உடனே அந்த மாப்பிள்ளை இருக்க கம்பை பிடுங்கிட்டு, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன, என்னோட கனவு நான் அதை டிசைட் பண்ணிக்கிறேன், உன் வேலையை மட்டும் என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பு கம்பை போட்டு சுற்றுன்னு சிலம்ப சுற்றிட்டு இருக்கா. சுற்றினோடனே அவளுக்கு அப்படியே சூழாயுத மாதிரி பக்கத்தில் போய் வைக்கிறாளா. இவள் பயந்து போயிட்டு அங்கே அந்த ஹாங் பையனும் இருப்பான் போல், அங்கே போயிட்டு அவன்கிட்ட, இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு என்ன பண்ணுற, சரியான பைத்தியக்காரியை வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவள் ஒன்றும் பைத்தியம் இல்லை, கஸ்டமர் நீங்கள் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ற மாதிரி அவனோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக சொல்லிடுறான்.
அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. ஏன் நம்ம ஹீரோயினி கூட ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. அது ஹீரோயினி மட்டும் இல்லை, பின்ன இருக்கிற ஹீரோவும் பார்த்துட்டு ரொம்பவே காண்டாயிடுறான். இப்போ அடுத்த சீனில் வந்துட்டு ஹீரோ ரொம்பவே கோவமாக வந்துட்டுருக்கான். ஹீரோயினி அவனை பார்த்ததுமே பக்கத்தில் போய் நிற்கிறா. என்ன ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. பக்கத்தில் ஹீரோ செம்ம காண்டில் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ வந்துட்டு இன்னொரு கோவக்கு சொல்கிறாங்க, அப்படி ரிசைன் பண்ணாலும் ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவன் வந்துட்டு அவங்களோட கம்பெனிக்கு போய் வேலை பார்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோக்கு அது ரொம்பவே காண்டாயிடுது. உடனே அங்கேருந்து போகிறா. ஹீரோயினி சொல்கிறா, இல்லை நான்லாம் இங்கேருந்து போக மாட்டேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் போது உங்கள் வேலையெல்லாம் போய் பாருங்கள், இங்கே பாரு நீங்களாம் கிளாஸவே தொடக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு ஹீரோ பின்னாடி போகிறா. காலைல அப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிக்கங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அகைன் இவ போயிட்டு நான் ஒன்றும் அவங்க ட்ரூவாலாம் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் மனசுக்குள்ளே அவங்க அப்பா சொன்ன டைலாக யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, இவங்க பார்க்குறதுக்கு லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் உன்னை ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ ஹீரோ கேட்குறா, நீ என்ன ஹாங்கை யூஸ் பண்ணுறியா, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவ கேட்குற, என்னது மனசாட்சியே இல்லையா, என்ன பார்த்தா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் நீ என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே போயிடுறான். இவனை போய் லவ் பண்ணிட்டு இருந்தோமே, இப்போ பாரு நான் தான் முட்டாளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் பாத்ரூமில் வந்துட்டு எனக்கு என்னதான் ஆச்சு, ஒருவேளை அப்பங்கார எதுவும் சாபா விட்டுட்டானு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு கரெக்டாக அங்கே ஹாங் பையன் வந்துடுறான். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாங் கேட்குறேன். அதுக்கு வந்து சொல்லிட்டான், எதை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் காலைல என்னோட லவ்வை பற்றி ஹீரோயின்ட்ட சொன்னேன்ல அந்த இதை கேட்குறான். அதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே தரல. உடனே வந்துட்டு அவன் சொல்கிறான், இந்த பாரு உனக்கும் ஆல்ரெடி ஃபியான்ஸ் இருக்குது, ஸோ உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் தான் ஜெயிச்சேன், இனிமேல் நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் கையை வைக்கிறான். நீ ஒன்று நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கிறான். இவனும் பதிலுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருமே குடும்பி பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இவனுங்க அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே அந்த கேஃபிட்டேரியா இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத அந்த லில்லி மேடமும் அண்ட் ஹீரோயினையும் பார்த்துறா. உடனே 2 பேரும் வந்துட்டு லில்லி வந்து அவள் பேக் வச்சு ஹாங்கோட தலையிலையும் ஹீரோயினி பில்லோ வச்சு ஹீரோட தலையிலையும் அடைச்சி போடுறாங்க. உடனே 2 பேரும் அந்த 2 பேருமே பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ அந்த ஹாங்கிட்ட வந்துட்டு அந்த லில்லி மேடம் சொல்கிறாங்க, சாரி நான் அவங்க வந்து உங்கள் சண்டையை பிரிக்கணுன்றனால தான் அப்படி பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு நீயே என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அவங்க ஒரு பக்கம் அடித்தாங்களா, அதனால தான் நான் உங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து சொல்கிறேன். நீ அப்பாவது என்ன என்னெல்லாம் சொன்னேன் அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளே சிரிச்சுக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியா அவனோட ஆஃபீஸ் கூட்டு போயிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். ஆமாம் நீ எனக்கு வேலை பார்க்குறியா இல்லை அந்த ஹோம்க்கு வேலை பார்க்குறியா, என்கிட்ட தானே சம்பளம் வாங்குற, அப்போ எப்படி நீ என் பக்கம் நிற்காம அவன் பக்கம் போய் நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினி சொல்கிறா, இந்த மாதிரி செல்ஃபிஷான ஆள் கூடலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னது நான் செல்ஃபிஷா, என்ன தான் நான் செல்ஃபிஷாக இருந்தாலும் நீ என் பக்கம் தான் நின்றாகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்குன்ட்டு அவள் சொல்கிறான், அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, நீ பாஸ்னால் நான் உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், என்னன்னா நான் உன் கூட எப்போல்லாம் இருக்கேனோ அப்போல்லாம் நீ என்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவள் ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவனும் அதான் சொல்கிறான், எனக்கு மட்டும் என்ன நீ என்னை எப்போதாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றுக்கட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே ஹீரோ நீட்டாக்க நாங்கள் இருந்து போயிடுறா. உடனே ஹீரோ, அடியே நான் இன்னும் உங்ககிட்ட பேச முடியல, நில்றின்னு கத்திட்டு இருக்கான். பட் ஹீரோயினி அதெல்லாம் காதில் வாங்காமல் வெளியே போயிட்டுருக்கா. உடனே ஹீரோ இருட்டு உன்னை வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தலை வேற வலிக்குது, இப்படி அடித்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ யாரோட காரும் அங்கே வருது. இந்த கார் வேறு யாரோடதும் இல்லை, ஹாங்கோட தான். ஹாங் லில்லி 2 பேருமே காரில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா, காலைல நடந்ததுக்கு சாரி, உங்களோட தலை இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எல்லாம் ஓகே தான், அண்ட் இன்னைக்கு டே ரொம்ப நல்லாவே போச்சு, எங்களோட ட்ரிங்க் பண்ண வரியான்ற மாதிரி ஹாங் கேட்குறான். ஹீரோயினியும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ 3 பேருமே ஹாங்கோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னமோ நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதா சொல்கிறேன், நீ என்ன என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கான். நானும் அவகிட்ட க்ளோஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கே தண்ணி அடிச்சிட்ருக்கான். இங்கே அந்த ஹாங் பையனோட ஸ்டூடியோவில் தான் ஹீரோயினி அண்ட் அந்த லில்லி மேடம் எல்லோரும் இருக்காங்க. அந்த ஹாங் தூங்கிடுறான். அப்போ இவங்க 2 பேருமே குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு லில்லி வந்துட்டு ஒன்று கேட்குறாங்க, இன்னும் உனக்கும் உங்கள் பாஸ்க்கு என்ன நடக்குது, மத்தியானம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
எனக்கே தெரில நாங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்ட்டு. அவன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு வந்து இந்த லில்லி சொல்கிறாங்க, பட் நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்கான், கொஞ்சம் எமோஷ்னல் டைப்பும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து கேட்குறா, உங்களுக்குலாம் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு அந்த லில்லி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா நான் தான் அவனோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. நான் அவனை சின்ன வயசுலேயே விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, என்னையும் சென்ட்ரலாக தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா காசு இல்லாதப்போ ஒரு மனுஷனை எப்படி செடியூஸ் பண்ணி நம்ம மயக்க முடியும்னு காசு இல்லாத பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நான் வந்து ஹீரோட அப்பா வந்துட்டு மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ பாரு, என்னோட சொந்த மகனுக்கு முன்னாடி என்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியலை. நான் ஒன்றும் அஃபேர்லலாம் இல்லை. என்னோடய மாமியாருக்கு என்னை பிடிக்காதனால அவங்க என்னை தப்பு தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க என் ஹஸ்பண்ட்ட. அவரும் வந்துட்டு அப்ராடுக்கு போயிட்டு வந்தனால அவரும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம என்னையும் வெளியே அனுப்பிச்சி விட்டாரு. கடைசியில் நான் என் பையனை கூட பார்க்காம டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. ஹீரோயினிக்கு மனசே கேட்கல. ஸோ நீங்கள் உங்கள் பையனை பார்த்து பேசலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை அவனை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. சின்ன வயசில் அவன்கிட்ட நான் வேறு ஒருத்தவங்களோட அஃபேரில் இருக்கேன்னு சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் அவனுக்கு அந்த வேர்டெலாம் என்னன்னு தெரியும். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் எப்படி போய் அவன் மூஞ்சில் முடிப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. ஹீரோயினிக்கு மனசு தாங்கலை. அதுக்குன்னு நீங்கள் வந்து அவனை தூரமாக இருந்து பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா? இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறா. இப்போ தான் எனக்கு அவனை பற்றி புரியுது, ஏன் அப்படி இருக்கான்ட்டு. நம்ம ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி, நம்ம மட்டும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், சேர்மன் நம்மளை தூக்கி அடிச்சுப்பிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு, சரி நடக்கிறதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு ஸ்ட்ரீட் லைட்டை பிடிச்சி ஹக் பண்ணி, ஹீரோயின் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை போட்டு கிஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே போகிறவங்க வரவங்கலாம் வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி அவன்கிட்ட போய் வணக்கம் சார், குட் மார்னிங் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, உனக்கு என்னாச்சு இன்னைக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி கேட்கவும், இல்லை இன்னைக்கு தான் நான் உங்களை வந்து புதுசாக பார்க்குறேன், இனிமேல் நான் உங்கள் சைடு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் கேட்குறான், சார் நீங்கள் நேற்று நைட்டு இந்த ட்ரிங்க்கு குடிச்சிங்களான்ற மாதிரி கேட்கும். ஆமாம் குடித்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னான். அதுக்கு உடனே, சார் நீங்கள் எப்படி கொடுக்கலாம், இது நம்ம கிளைண்ட்டோட ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேய் இந்த மாதிரி நான் 10 ட்ரிங்க் கூட வாங்குவேன், அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்ற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, ஹே அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, விட வேண்டியதானே, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பெருசுப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா. உடனே ஹீரோ அவ்வளோ ஒரு லுக்கு வர்றான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு, எனக்கு அன்றைக்கி தொக்குக்கு செஞ்சு கொடுத்தீங்களா, அதை அகெயின் செஞ்சு தர முடியுமான்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் பண்ணித்தர முடியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து அவங்கள பிடிச்சிட்டு, வளர்கிற பிள்ளை கேட்குது, அதை பண்ணித்தர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்க வந்துட்டு ஒரு லுக்கை விட்டுட்டு பண்ணித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே ஹீரோயின், நான் வேணால் பண்ணித்தருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட க்ளோஸாக போகிறேன். ஹீரோ, சே எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோவும் மேனேஜரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த மேனேஜர் போய் கேட்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடையை வச்சு சுற்றிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஏன் இது ஒன்று என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். உடனே ஹீரோயின் அங்கே வந்துட்டு, அவன் எந்த விதத்தில் இவர் உனக்கு பார்க்க பைத்தியம் மாதிரி தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி, சரி எந்த விதத்தில் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே, இவருக்கு 2 காது இருக்குது, 2 கண் இருக்குது, எங்கள் அப்பா பல்லு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ கேட்குறான், நீ என்ன என்னை கலாய்க்கிறியான்ற மாதிரி கேட்கும். சத்தியமாக இல்லை சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒரு நிமிஷம் இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு, என்ன பண்ணுற இன்றைக்கி, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை நான் தான் அப்போ சொன்னேன்ல, இன்றைக்கி நான் உங்களை புதுசாக பார்க்குறேன், நான் இனிமேல் உங்கள் சைடு தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை நான் கஷ்டப்பட்டுலாம் செய்யலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்குன்ட்டு ஹீரோ சொல்கிறேன், இன்றைக்கி நைட் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமான்ற மாதிரி கேட்கவும், ஹீரோ கேட்குறான், நீ வாங்கி தர போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் நான் தான் வாங்கி தர போகிறேன். அண்ட்
இன்ன வரைக்கும் யாருமே உனக்கு அப்படி வாங்கி கொடுத்தது இல்லைல்ல, ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ ஆமாம் எனக்கு இன்னும் யாரும் வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அடுத்த சீனில் அந்த டாக்டர் பொண்ணை தான் கட்டுறாங்க. அவள் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த காஃபிடேரியாவுக்கு வரா. அப்போ அங்கே 2 நர்ஸை பேசிக்கிறாங்க. ஆமாம் அந்த டாக்டர் இருக்கான்ல அவன் வந்துட்டு ஏதாவது ஃபேவர் கேட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் சும்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்டே 4 வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி காட்டுறாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பொண்ணு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவளுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அது யாரும் அனுப்பல, அந்த டாக்டர் தான். நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், மாடிக்கு வான்ற மாதிரி போட்டிருக்கு. இவனும் சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறா. மாடிக்கு போய் பார்த்தா செம்மையாக டெக்கரேட் பண்ணிவிட்டு ரெட் கார்பெட்லாம் போட்டு வச்சுருக்கிறான். அதாவது இவளுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான். நடந்த எல்லாத்துக்குமே சாரி ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி இவன் நீல் பண்ணி அந்த பொக்கையை கொடுக்குறான். அப்போ வந்துட்டு இவ கேட்குறா, என்ன என் தங்கச்சி உன்னை சரியாக அடிக்கலையா இல்லை அடித்ததில் மூளை கலங்கிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை நான் தெளிவாக தான் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்ற ஒரு சில டயலாக் தான் சொல்கிறான். உடனே வந்துட்டு இல்லை எனக்கு மாப்பிள்ளை இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி இருந்தால் தான் பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது எல்லாமே நானாகவே இருக்கேன், உனக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக பேசிடுறான். உடனே வந்துட்டு மனசு மாறிட்டு சரி இங்கே எதுவும் பாட்டு கூட போடலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டு தானே இதை போட்டுடலான்னு சொல்லிட்டு செம்ம காமெடியாக ஒரு ரேப்பிங் போயிட்டுருக்கு. இவன் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிங் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு இவளும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ரேப்பிங் பண்ணியிருக்கா. ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஹீரோயினி ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், இவ்வளோ நைஸ் ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துருக்க என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும். இல்லை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அது சொன்னால் நீங்களே வந்துட்டு நான் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி தான் நினைப்பீங்க. என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி புயலே வந்துட்டு போனாலும் நீங்கள் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, ஈவன் அது உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோட மாம் வராங்க. அப்போ ஹீரோயினி எந்திரிச்சு வெளியே போக போகிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு எங்கே போகிறன்ற மாதிரி கேட்கும். இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் நிறைய பேசிக்க வேண்டியது இருக்குது, ஸோ நான் வந்து வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து போயிடுறா. இவங்க வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்குறான், சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட என்ன சொல்லணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, நான் தான் உன் அம்மா ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு வந்துட்டு அம்மாவா அப்படின்ட்டு நக்கலை கேட்குறான். அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் அந்த வார்த்தைக்கே தகுதி இல்லாத ஆள், பட் இருந்தாலும் அதானே உண்மை, நான் தான் உன் அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் காட்டுறாங்க. அதாவது இவன் கீழே விழுந்தப்போ அந்த நெயில் கட்டாக இருக்கும்ல, அப்போ வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க, டிரைவர் காரை நிப்பாட்டுங்க என் பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம் நீங்கள் உங்கள் பையனை பார்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க அழுதுட்டு என்னை மன்னிச்சிருச்சு அம்மன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ரியாலிட்டியில் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க தேவையே இல்லை, நீங்கள் இங்கேருந்து போகலான்ற மாதிரி சொல்லவும் இந்த குடம் இல்லாமல் நீ எங்கேயும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன்னொடனே ஹீரோ சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயன்ற மாதிரி சொல்லவும் இல்லை ஹீரோ இதுக்கெல்லாம் நான் தானே காரணம்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அஃபேர்லலாம் இல்லை, அண்ட் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ நான் உங்கள் அத்தைக்கிட்டலாம் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருக்கேன், பட் உன்னோட பாட்டி தடுத்துடுறாங்க எப்படினாலும். ஸோ அதனால நான் வந்து உன்னை கிட்னாப் பண்ணி என் கூட வச்சுக்கலான்ற மாதிரி பார்த்தேன், பட் அதுவுமே ஃபெயில்ட் ஆயிடுச்சு. உன் மேலே வச்சிருந்த லவ்வால் தான் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்ருக்காங்க. அதுக்கு வந்து உடனே ஹீரோ சொல்கிறான், பொய் சொல்லாதீங்க, அஃபேர் கிட்னாப் இதெல்லாம் கூட நான் மறந்துடுவேன், பட் நீங்கள் என்னை லவ் பண்ணேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் மறக்கவே முடியாது. நீங்கள் அசால்ட்டாக என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் அகைன் வந்து எங்களுக்காக பேசவே இல்லை, அப்போ எப்படி அது லவ் ஆகும்? நீங்கள் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டீங்க, உங்களோட செல்ஃபிஷ்னால் உங்கள் பிள்ளையையும் உங்கள் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஹீரோ கேட்குறா, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்ற மாதிரி கேட்கவும் இவங்க வந்துட்டு இல்லை அப்படிலாம் சொல்லாத, நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே கெஞ்சுறாங்க. பட் ஹீரோ வந்துட்டு எனக்கு உங்களை பார்க்கவும் பிடிக்காது, உங்கள்கிட்ட பேசவும் பிடிக்கல, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இவங்க வந்துட்டு சாரின்னு சொல்லி அங்கேயே ரொம்ப அழுதுட்ருக்காங்க. இப்போ ஹீரோ வெளியே வந்ததுமே ஹீரோயின் ஆப்போசிட்டில் வர. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குற எல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேட்கவும், இன்றைக்கி உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டு சேரும், அண்ட் நீ என்ன பண்ணுறன்னு யோசிச்சு தான் பண்ணுறியா, அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் என்னை நம்ப சொல்கிறியான்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் என்னது பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்கும்.
யாராவது பெத்த பிள்ளைய இப்படிலாம் தவிக்க விடுவாங்களா? இந்த அம்மாவாவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? அவங்க எனக்கு அம்மாவே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும். அதனால தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு என்னை தேடி வந்திருக்காங்க. இல்லாட்டினா யாராவது அவங்க லவ் பண்ணுறவங்கள கஷ்டப்படுத்துவாங்களா? அப்படின்ற மாதிரி இவன் எமோஷ்னலாக பேசுகிறான். இங்கே பாரு ஹீரோ, எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதை நம்மளாலே கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அவங்க லவ் மேலே டவுட்லாம் வைக்காத, அவங்க உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொன்னான், இல்லை லவ்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு லவ் இருந்தாலுமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியும் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு, எதுவும் பேசாத, என்னோட ஹக்கை மட்டும் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஹக் பண்ணி தடவி கொடுத்துட்டே பேசுகிறா. இங்கே பாரு, லவ்ன்றது ஒரு ஃபீலிங், அது நம்ம ஹார்ட்ல இருந்து தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுக்கு அவங்க அம்மா விட்டுட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஹீரோயின் வந்து இவனை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணவும் இவன் அந்த கொடையவே கீழே போட்டுட்டு இவளை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்படி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடியுது. ஸோ அடுத்து என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய், லவ் யூ.